ஹலோ வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஜாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைக்கு திங்கட்கிழமை நான் மன்னார் போய்கொண்டிருக்கேன். காலமே மன்னாரில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது. இந்தியான் எங்கள்ட ஃப்ளட் ரிலீஃப் சம்பந்தமான வேலையில் இந்த டீம் இந்த ஜெர்சியோட நிற்கிற டீம் உண்டு. இந்த ஜெர்சி சிவப்பு கலரும் மற்றது கருப்பு கலர்லையும் இருக்கிற ஜெர்சியோட நிற்கிற டீம் போடுவினம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் பாதரவத்தைக்கு போயினோம். அதுபோல் மற்ற இடம் இன்னும் இது பண்ணல. அவைட்டு அனுப்பின ஹாஸ்டலில் இருந்து என்னோட அனுப்பின ஹாஸ்டலில் அவைட்டு அனுப்பின ஹாஸ்டலில் இருந்து செய்து நேற்றும் கொஞ்சம் சாமான் மிச்சமாக இருந்தது. அதோட திலீப் மற்றது வஞ்சுவான் மற்றது பாலா இப்படி கொஞ்சம் பேர் இந்த ஜெர்சியோட தான் அனுப்பினோம். அதுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஜெர்சியோட செய்ய சொல்லி அவையோட ஃப்ளட் ரிலீஃப் நடக்கும். இன்றைக்கு ஈவினிங் 2 மணிக்கெலாம் நான் திருப்பி மன்னார்லேருந்து திருப்பி வந்துடுவேன். இப்போ யாழ்ப்பாணத்தில் பெருசாக மழை இல்லை. பட் ஏற்கனவே மழை பெஞ்சதில் சரியான மோசமாக நிற்குது. அதுகள் வழிஞ்சு வரதுக்கு இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக் ஆகும். இன்னொரு 1 வீக் அல்லது 5 டேஸுக்கு பிறகு வர சாட்டர்டே சண்டே எங்களோட மெடிக்கல் தேவையான மெடிக்கல் கேம்பிங் நாங்கள் செய்வோம். நான் மட்டும் தான் செய்வேன். நான் மட்டும் நான் டாக்டரோட தான் நிற்பேன். யாராவது நர்ஸ் மேர் அல்லது ரிட்டையர் பண்ண நர்ஸ் மேர் அல்லது ரிட்டையர் பண்ண ஃபார்மசிஸ்ட் யாராவது எங்களோட ஜாயின் பண்ண விரும்பினா நாங்கள் போகிற இடத்துல இருந்தால் தயவு செய்து வாங்க வேண்டாம். ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யாரோ ஒரு ஆள் வேணும். ட்ரக் கொடுக்குறதுக்கு டிஸ்பென்சர்ஸ் யாராவது இருந்தால் எங்களோட ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. பேமெண்ட் ஒன்றும் தெரியல. அது பேமெண்ட் அவ்வளோதுக்கு தாரதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. அனுப்பின காசில் தார மருந்துகளை தான் வேண்ட போகிறேன். அந்த மருந்துகளை வேண்டிட்டு அதோட மற்றது மக்களுக்கு தேவையான சாப்பாடு அது சம்மந்தமாக வேண்டது தான் கேஷ் இருக்குது. ஸோ நான் ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் அதோட சும்மா ஒரு 1 or 2 3 hours அதில் அந்த ட்ரக்கை டிஸ்பென்ஸ் பண்ணுற மட்டும்தான். 7 மட்டும் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No I'm not giving up, no I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If
you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. சில நேரம் சில பேர் போடுற ஃபேஸ்புக் கமெண்ட்களை பார்க்கல சில நேரம் ரியாக்ட் பண்ண வேணுமென்று யோசிக்கிறேன். பல நேரங்களில் நான் ரியாக்ட் பண்ண ஆசைப்படுறே இல்லை, பட் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணுறேன். நான் என்ன ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இருப்போமோ தெரியாது. அதுக்குள்ள காசு இப்போ நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்களா, இப்போ உங்களுக்கு காசுன்ற ஆசை இல்லையான்னாண்டு. எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் சின்ன சின்ன ஆசை தான். ஒரு வடிவான ட்ரெஸ் போடணும், ஒரு என்ன சொல்கிறது, நீட்டாக இருக்கணும், ஒரு வீடு ஒன்று இருக்கணும் இருக்கிறதுக்கு, ஒரு கார் ஒன்று இருக்கணும், ஒரு 50 லட்சம் அல்லது 1 கோடி காசு நான் உழைச்சி சேர்த்து பேங்க்கில் வச்சுட்டு போகணும். பிள்ளைக்கு காசு சேர்த்து இல்லை, காசு அடிச்சு இல்லை, உழைச்சி சேர்த்து வச்சுட்டு போகணும். தட்ஸ் இனஃப். என் பிள்ளை நாளைக்கு என்ன மாதிரி நாளைக்கு ஒரு வழக்குகளில் மாட்டுப்பட்டுச்சேன்டா, அந்த வழக்குகளில் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பிள்ளையும் நாளைக்கு போய் கெஞ்சி கொண்டு நிற்கக்கூடாது. அதுக்காண்டி எங்கள் அம்மா அப்பா சேர்த்து வைக்கலண்டு இல்லை, 10-15 கோடி போகிற மாதிரியான ஹானியை விட்டுட்டு தான் போயிருக்கேன். நான் சும்மா ஒரு இதுக்காண்டி சொல்கிறேன். அவ்வளோதான் இந்த சின்ன வட்டம். அதை விட போய் கோடி கோடியாக அங்கே வீடு இங்கே வீடுன்னு நான் சேர்ந்து எல்லாருக்குமா சேர்த்து எனக்கு விளங்கல. அதை விட இருக்கிற சந்தோஷம் என்னென்னா, இப்படி ஒருத்தர் இருந்தார். இப்போ தலைவர் வந்து இப்போ இருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, அல்லது தலைவர் இல்லைன்றாலும் சரி, நீங்கள் இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு போனாலும் அதுக்கான நான் தலைவரோட இல்லை, அந்த என்னுடைய தலைவர்கிட்ட கொள்ளை அதுதான். என்னென்றால் 1000 வருஷம் கழிச்சாலும் இப்படி ஒருத்தன் இருந்தான்ற ஒரு வரலாறு இருக்கும். அதை நீங்கள் 1000 இல்லை 10,000 இல்லை, இன்னொரு 1 கோடி வருஷம் போன பிறகும் அந்த பேரை சொன்னால் ஓ இப்படித்தான் கடைசியாங்கிற வரலாறு இருந்தது என்றொரு உணர்ச்சி ஒன்று இருக்கும். அதுதான் ஆசை. அதை விட மற்றபடி எனக்கு பெருசாக ஆசையாண்டு இல்லை. முக்கியமான நீங்கள் சங்குப்பிடி பாரத்தை பார்க்கணும். நான் கதைச்சிட்டு இருக்கேன். முக்கியமாக வந்து எங்கள் இந்த ஃபினான்ஸ் விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஒரு சில யூடியூபர்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அது பரவாயில்லை. எல்லாருமே புலவர்றது தானே. அதில் 2 பேர் சரண்டை பண்ணிட்டோம். இது வரைக்கும் 2 பேர் சரண்டை பண்ணிட்டோம். நாங்கள் அப்படி தானே மாறி வேண்டிட்டோம். அது காசு வச்சிருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் செய்யலேண்டு. அப்போ நான் அந்த டீம்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அந்த காசை எடுத்து சாமான வேண்டும் கொண்டு. பட் அது எனக்கு போட்ட காசுகளில் மருந்துகள் அது எல்லாம் இண்டிவிஜுவலாக எல்லாமே நான் எல்லாருக்குமே சப்மிட் பண்ணுவேன். இப்போ சில பேர் சொல்லிடும், தம்பி இந்த காசை நீங்கள் கணக்கு தர தேவையில்லை, அப்போ நீங்கள் வச்சுக்கொள்ள மாட்டோம். அப்படி சொல்கிறது பிள்ளை. நான் நினைக்கிறேன் அப்படி சொல்கிறது சரியான பிள்ளை. அப்படி சொல்கிற ஒரு சில வசனங்கள் தான் ஒரு மனுஷனை வந்து பிழை செய்ய தூண்டுறது. ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு திருப்பி எங்கே எவ்வளோ வேண்டிங்கன்னு சொல்லி கணக்கில் வேண்டிக் கொள்ளுங்கோ. அது என்ன டைம் கேளுங்கோ. எனக்கு உங்களோட இமெயில் அட்ரஸை போடுங்கோ. நான் அதுக்கு வந்து இமெயில் பண்ணுறேன், இல்லை வாட்ஸ்அப்பில் திரும்ப ரிப்ளை பண்ணுறேன். நான் மறந்தாலும் திரும்ப திரும்ப கேளுங்கோ, தம்பி அந்த காசுங்க அங்கே காசுங்கன்ட்டு. இப்போ நேற்று சிவனடியானம் வந்து எனக்கு 50,000 அனுப்பினா, அதில் எங்கள்கிட்ட இவர்கிட்ட யார் உதயானிற கடையில்
சாப்பிட்டேன். பட் பேங்கில் எடுக்கல. அப்போ கொப்பியில் பின்னுக்கு எழுதி இருக்கு 9600 ரூபாயும் அதோட 160 ரூபாயும் கொப்பியில் எழுதி இருக்கு. அது நான் கொடுப்பேன். அப்போ உதயான்னு சொன்னார், இல்லை சாப்பாடு காசு வேண்டாம் தம்பி என்று. நான் சொன்னேன் இல்லை 10,000 ரூபா விளையாடையிலாது. நான் சுமார் 50 ரூபா 100 ரூபாய்க்கு சேர்த்து நடிச்சா பரவாயில்லை. இது 10,000 ரூபா காசுக்கு வந்து விளையாடையில உதயான்னு என்கிட்ட நாங்கள் 17 பேர் சாப்பிட்டு மரக்கறி சாப்பாடு. அப்போ அப்படி விளையாட வேணா நீங்கள் கொப்பியில் எழுதுமோ நான் கொண்டு தாரேன்னு சொல்லி எனக்கு சின்ன ஞாபகம் இருக்கு. சிவா கடையாக இருக்கட்டும் அல்லது கிளியன்னிட்ட கடையாக இருக்கும். சிவா கடை வந்து பெருமாளோடி ரோட்டில் சயின்ஸோட போகிற டியூட்டரியில் சிவா கடையான் இருக்கு. அங்கே அம்மாண்ட கொப்பியை கொண்டே அடிக்கடி நான் கடன் பண்ணுறேன். நான் 100 கிராம் மிக்சர் நாங்கள் வாழ்க்கையில் கொண்டே மறக்கக்கூடாது. எங்கே இருந்து நாங்கள்ன்ற மறக்கக்கூடாது. இதே 160 பஸ்ஸை வச்சு கொண்டு தான் இந்த கஷ்டத்துக்கு போனாங்க. 4 தியேட்டரை வச்சு கொண்டு தான் இந்த கஷ்டத்துக்கு போனாங்க. என்ன செய்கிறது, நாங்கள் இடம்பெயர்ந்து எல்லாத்தையும் போய் அப்பாவும் போராட்டத்தில் போய் இணைஞ்சபடியாக வருமானம் ஒன்றும் இல்லாமல் கொடுத்த கடன்களை திருப்பி வேண்டிய இல்லாமல் தான் அப்படியே போனது. இப்போ அவங்கள்ட்ட கடன் பண்ணி நாங்கள் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு நேரம் முன்னுக்கு காணி அப்பா அந்த காணியை வேண்டி கொண்டு தான் கடன் கொடுத்துருக்கார். 3 பொம்பளை பிள்ளைன்றபடியாக அப்போ அந்த காசை திருப்பி வேண்டியில்லை. அப்போ அது 1 லட்சம் 85ஆம் ஆண்டு 1 லட்சமோ 3 லட்சம் கொடுத்துருக்கார். சரி, அது போகட்டும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அப்பா கூட அந்த நேரங்களில் காசுன்ட்டு சாயலை. சகோதரங்களுக்கு கொடுத்த காசு கூட எண்டைக்கா ஒரு நாளைக்கு தருவினை மட்டும் போட்டு பேசாமல் இருந்துட்டார். கஷ்டப்பட்டு மாட்டுக்கொட்டிலுக்குள்ள இருக்கைக்குள்ள கூட அப்பா கொடுத்த காசு திருப்பி கேட்கல. ஸோ காசுன்ட்டு சொல்லி செத்து என்னத்தை காணப்போறோம் எனக்கு விளங்கல. நாங்கள் ஒரு பொருளாதார கட்டமைப்பை கட்டி எழுப்பணும். அது சரியான முக்கியம். சங்கப்பட்டி பாலத்தில் போய் கொண்டிருக்கேன். பொருளாதார கட்டமைப்பை வந்து கட்டி எழுப்பணும். அது சரியான முக்கியம். இல்லாட்டி இப்படி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் காசு சேர்த்து அந்த அமைப்பு இந்த அமைப்புண்டு எல்லாரையும் சேர்த்து நாங்கள் ஒரு பொருளாதார கட்டமைப்பை வந்து ஆந்திர அரசாங்கத்தோட கழிச்சு கட்டி எழுப்புவோம். அதை ஒபிஷியலாக செய்வோம். அதுக்கு வந்து தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாரையும் போட்டு அண்டால் மக்களுடைய காசு வந்து பிள்ளையாக பாவிக்கப்படாது. எங்கள்கிட்ட டயஸ்போரான காசு வந்து பிள்ளையாக பாவிக்க போகிறதுக்கு காரணம் வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்கள் செய்கிற மட்டும் வலிக்கிறது. ஸோ நான் கூட செய்ய விரும்பல. ஒரு கட்டமைப்பு வெகு விரைவில் வந்து நாங்கள் கட்டி எழுப்புவோம். பஃப்ராக்குள்ளால் ஒரு பொருளாதார கட்டமைப்பை கட்டி எழுப்பி ஒரு நிதியத்தை கட்டி எழுப்பி அதில் இருந்து செய்வோம். அதுக்கு எவ்வளோ காசு பேலன்ஸ் இருக்குன்னு டெய்லி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஓப்பனாகவே வெப்சைட்டில் போடுவோம். பெரிய ஆசைகள் கனவுகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எங்கள்டா சகோதரங்கள், உங்களால் ஏழுமண்டா வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கம்பெனியில் போட்டு சின்ன கடையில் போட்டு சின்ன இதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதில் உங்களோட லாபத்தையும் எடுத்துக்கொண்டு அதில் கொஞ்சம் பேருக்கு வேலையை கொடுங்க. பெரிய புண்ணியம் கிடைக்கும். தேங்க்யூ. சரியான சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எனக்கு எத்தனையோ கோர்ஸ் வந்துருக்கு. ஒவ்வொரு கோர்ஸும் பார்க்க 8, 10, 20, 30, 90, 180 மிஸ்கால், 181 மிஸ்கால்ஸ் எல்லாம் இருக்குது. 300 மிஸ்கால் எல்லாம் இருந்திருக்கு சில ஃபோன்கள் இருந்து. மன்னிச்சு கொள்ளுங்க. நான் அனுப்பேன். நாளைக்கு முடிய பாராளுமன்ற அமர்வு இருக்கு. நான் நினைக்கிறேன் தானே டிரைவ் பண்ணி போற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நானா தான் இருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு என்ன இவ்வளவு காலம் சரி என்னையா சரி எனக்கு இந்த கார் நான் டிரைவ் பண்ண தான் பிடிக்கும். அது இதே ரோட்டால அன்றைக்கு வந்து நாங்கள் தண்ணி வாங்கி வந்தது மேலால. சரி பரவாயில்லைன்னு போட்டு விட அது மட்காடெல்லாம் கலண்டு போயிட்டு அது சில பேர் 1-2 பேர் இந்த அதை நான் அவருக்கு சொல்லி போட்டு வைக்கிறேன். எங்களுக்கு பிரதேசவாதம்ன்றது வந்து எங்கள்ட ஒரு கொடிய நோய். முக்கியமா இந்த சிவஞானம் என்ற ஒரு வியோஜி இருக்கிறார். இப்போ அவர் வந்து ஒரு யாழ்ப்பாண தமிழனை கொச்சப்படுத்திக்க இவனார் மட்டக்களப்பான் வந்து எங்களோட இப்படி கதைக்கிறான்னு சொல்லி மற்ற தமிழ் படிகளுக்கு கோபம் பெறும். அப்போ அப்படியானாக்கள் இந்த பிரதேசவாதம் கதைக்கிற ஆக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வழக்கில் போடுவோம்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஜிஎம்சிக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அது இந்த லெட்டர் போகும், பார்லிமெண்ட் வெப்சைட்டில் போகும், லெட்டர் போகும். அது தவிர நாங்கள் எம்பசிக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவன் ட்ரஸ்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ அதுக்கு பிறகு வேலை செய்யக்கூடிய இருக்கா நினைக்கிறேன் நான் யூகேல. அவையா மூடிட்டு ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் க்ளோஸ் பண்ணிட்டு போனால் நல்ல இல்லை நாங்கள் தான் செய்வோம் மட்டும் அதையும் செய்வோம். இப்படியானாக்கள் செய்கிற வேலைகளால் சரியான பிரதேசவாதம் வந்து ஒன்று இருக்கு. அது வந்து சரியான ஒரு கொடிய நோய். ஓகே, அது ஒரு சரியான ஒரு கொடிய நோய். நாங்கள் வந்து அப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏனென்றால் இப்போ நீங்கள் மட்டக்களப்பு பூர்வீகமாக இருந்தோண்டு இப்போ நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்களை பற்றி கேவலமாக எழுதேக்கில்ல. ஜாழ்ப்பாணப்படியில் கோவப்படுவாங்க. இப்போ நான் மட்டக்களப்பான் வந்து எழுதுறேன். இப்போ நான் மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு ஆளை பற்றி கூடாமல் எழுதினா பைத்தியம் அப்படி இப்படின்னு எல்லாம் எழுதினா இப்போ நான் ஜாழ்ப்பாணம் தான் சோத்து பாசல் வந்து மட்டக்களப்பானை பற்றி கதைக்கிறதுன்னு சொல்லி பிரதேசவாதத்தை தூண்டுறாங்க. அப்போ
இப்படியான மனநோயாளிகளான வைத்தியர்களும் அங்கே இனங்கண்டு வெளியால் அனுப்பணும்னு நினைக்கிறேன். மட்டும்தான் இந்த என்னோட யாழ்ப்பாணத்து ஜனமும் வந்து அவர்கிட்ட ஃபண்ட் ரைசிங்கு ஃபண்ட் பண்ணி கொண்டு இருக்கு. அப்போ அதில் எடுத்து மட்டக்களப்பு அனுப்புறது, இப்போ இந்த மட்டக்களப்பில் இருக்கிறது இங்கே அனுப்புறது. இப்போ நான் மட்டக்களப்பில் சேர்த்த காசை மட்டக்களப்பு தான் பாய்ப்பேன். நான் அப்படி ஒன்று சேர்க்கல. என்ன மட்டக்களப்பில் எத்தனையோ கோல்ஸ் வருது. தலைவற்ற கூட விருப்பினிடம் மட்டக்களப்புன்னு சொல்லுவினோம். மட்டக்களப்பு போராளிகள் வாராங்கன்றாலே ஆமிக்கு கைகாலில் நடக்குமான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியான ஒரு வீரம் தெரிந்த இடம் கொண்டு இப்படி ஒரு 2-3 காவாலிகள் வந்து வைத்தியர் பேரில் வந்து கொச்சப்படுத்துறது நான் நினைக்கிறேன் அவ்வளோ நல்லதாக இல்லை. அது தவிரவும் மற்றது எனக்கு காசு அனுப்பினாக்களோட இமெயில் அட்ரஸை தயவுசெய்து போட்டு விடுங்க. உங்களோட போட நான் ஆன்சர் பண்ணாட்டி பண்ணிட்டு கொள்ளுங்க. நீங்கள் மாற்ற ஆன்சர் பண்ணினா மெசேஜ்லேயே போட்டு விடுங்க. நான் பார்த்துட்டு செய்வேன். நான் இங்கே தான் இருப்பேன். அதில் காசு மிஞ்சிறத அந்த ஏதாவது மிஞ்சினால் அந்த காசை எடுத்து நான் அந்த பொது நிதியத்துக்கு கொடுக்குறேன். இப்போ கூட மலையத்தில் இருந்து கோல் வந்தவங்களுக்கு அண்ணா மலையத்தில் மழை வெள்ளம் ஒன்றும் செய்ய மாட்டீங்களாண்டு. நாங்கள் எல்லா இடம் போவோம், எங்கேயும் போவோம், எதிலும் வெல்வோம். மட்டக்களப்பு படியாண்ட வாசம் எங்கும் போவோம், எதிலும் வெல்வோம் உண்டு. மட்டக்களப்பு நான் ஒரு நாள் வாழ்க்கையில் போயிட நெக்கைகளை கண்ணால் தண்ணீர் தான் வருது. இப்படி ஒரு 1-2 பேர் செய்கிற வேலைகளால் தேவையில்லா பிரதேசவாதங்கள் வருது. நீங்கள் அதை விளங்கி கொள்ளணும். எத்தனையோ பேர் இப்போ நான் பேர் சொல்லல, எத்தனையோ இன்ஜினியர் அண்ணா மாதிரிலாம் இருக்கணும். என்னோட பேராதினியில் படித்தார்கள். அவங்க எல்லாம் உயிர் மாதிரி. பாஸ்கெட்பால் சென்ட் மைக்கேல்ஸ்ன்னு சொன்னால் கையாலாம் நடக்க மாட்டாப்பா நேஷனல் டீமுக்கு ஒரு காலத்தில். எனக்கு விளங்கையில் எப்படி நாங்கள் சமூகத்திலேருந்து ஒதுக்கி வைக்கிறேன் யோசிப்போம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராம்னா. நன்றி.